Hello friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பீட்ரூட் பொரியலை ரைஸோட மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கூட செஞ்சு அனுப்பலாம். அவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி Samayalக்கு இன்னும் நீங்க Subscribe செய்யலனா ரெட் கலர் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க. ஸ்டவ் மிதமான சூட்ல வச்சுக்கங்க. கொஞ்சம் கடுகு, ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் பீட்ரூட்டை நல்லா துருவி இருக்கேங்க, அதை கிரேட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணால் குழந்தைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அது அவ்வளோ சீக்கிரம் வேகாது கூட. அதனால் கிரேட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நான் சீக்கிரம் வதங்கிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரைஸோட கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது பீட்ரூட் மாதிரியே தெரியாது, நல்லா சாஃப்ட் ஆயிரும் கிரேட் பண்ணி இருக்கிறதுனால. இப்போ நம்ம கட் பண்ணி போட்டால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் தனியாக ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக வேண்டி நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா குக் ஆகணும். அதுக்கு நான் 1/2 கப் அளவு தண்ணியை சேர்த்து மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன், லோ ஃப்ளேமில் வச்சு. நல்லா சீக்கிரம் சாஃப்ட் ஆயிரும். இது குழந்தைங்களுக்கு நம்ம ஹாட் ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கூட லஞ்ச் பாக்ஸில் கட்டி அமைக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அந்த பீட்ரூட் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவிய கோகோனட் எடுத்திருக்கேன், அதை மேலே சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சாம்பார், ரசம் இல்லை கர்ட் ரைஸ் கூட பீட்ரூட் பொரியல் அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ரெட் கலர் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.